அனலி வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கருத்தடை அப்படின்னா ஆண்கள் ஏன் கருத்தடை பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த காலத்துலேருந்து பெண்கள் தான் காலங்காலமாக கருத்தடை பண்ணிகிட்டு இருக்காங்க. குடும்ப கட்டுப்பாடுன்ற அந்த கருத்தடையை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆண்களுக்கு அது ரொம்ப எளிமையாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அவங்கள்ட்ட ஒரு தயக்கம் இருக்குது. ஏன் அவங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ண தயங்குறாங்க அப்படின்றத பொன்னேரி அரசு தலைமை மருத்துவர் டாக்டர் அனுரத்னா அவங்கள்ட்ட கேட்போம். வணக்கம்க்கா. வணக்கம். பெண்கள் தான் பெரும்பாலும் கருத்தடை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆண்கள் கருத்தடை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ரொம்ப எளிமையானது கூட. ஆண்கள் பண்ணும்போது அது ரொம்ப எளிமையானது. பெண்களுக்கு நிறைய உடல் பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனைகள் பிற்காலத்துலேயும் வருது, அந்த காலகட்டத்துலேயும் இருக்கும். ஏன் ஆண்கள் கருத்தடை பண்ண தயங்குறாங்க? அது எந்த அளவுக்கு நன்மையான ஒன்று? கருத்தடை அப்படிங்கிறது குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டோம்னால் அதில் வரக்கூடியது. இப்போ குடும்ப கட்டுப்பாடு அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அது ஏன் அவசியம் அப்படின்னு சொன்னால், இருக்கக்கூடிய அந்த விலைவாசி உயர்வு இதையெல்லாம் கணக்கில் எடுக்கும் பொழுது ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ இருக்கக்கூடிய பெற்றோராக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு முழுமையான அளவு கவனம் செலுத்த முடியும். அதனால் அந்த குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக கொண்டு வர முடியும். அதனால தான் அரசாங்கம் ஒரு குழந்தையோடோ 2 குழந்தையோடோ ஒரு குடும்ப கட்டுப்பாடு முறையை எடுத்துக்குங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் நிறைய பிரசவங்கள் அடுத்தடுத்து ஏற்படும் பொழுது தாயினுடைய மரணங்கிறது அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் சமூக சிக்கலாக பிள்ளைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய சிக்கல்கள் இருந்தாலும், இன்னொரு பக்கம் மருத்துவ சிக்கலாக தாயினுடைய உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுது. ஆக அது தாய் மரணத்தை அதிகரிக்கிறது. கர்ப்பமாக இருக்கும் பொழுதோ, இல்லை பிரசவ நேரங்களிலோ, இல்லை பிரசவம் முடிந்த தருவாயிலோ தாயினுடைய மரணத்தை அதிகரிக்கிறது. ஆக இந்த சமூக சிக்கலாலும் மருத்துவ சிக்கலாலும் தான் ஒரு சிறு குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் 2 குழந்தையோடு குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற முறைக்கு நாம் வர்றோம். ஆக குடும்ப கட்டுப்பாடு முறைகள் என்று வரும்பொழுது தற்காலிக குடும்ப கட்டுப்பாடு முறைகளும் இருக்குது, நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு முறைகளும் இருக்குது. எல்லாரும் கட்டாயம் அறுவை சிகிச்சை தான் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நாம் வலியுறுத்துறது கிடையாது. குடும்ப கட்டுப்பாடு முறைகளில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, இப்போ மாத்திரைகள் இருக்கா, ஊசிகள் இருக்கா, என்னென்ன வாய்ப்புகள் இருக்கா, அறுவை சிகிச்சை இருக்கா, எல்லாத்தையுமே நாம் சொல்லும் பொழுது அந்த பெற்றோர் எந்த முறையை எடுத்துக்கிறாங்களோ, தற்காலிக முறை எடுத்துக்கலாம், இல்லை நிரந்தர முறை, அவங்க என்ன முறையை எடுத்துக்கிறாங்களோ அந்த முறைக்கு நாங்கள் ஒரு குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சையை செய்து கொடுக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா ஆணுக்கும் குடும்ப கட்டுப்பாடுக்கான சிகிச்சை முறைகள் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னது போல் புழக்கத்தில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா பெண்களுக்கு செய்யக்கூடிய குடும்ப கட்டுப்பாடு வழிமுறைகள் தான் அதிகமாக இருக்குது. அது தற்காலிக முறைகளாக இருந்தாலும் நிரந்தர முறைகளாக இருந்தாலும். நிரந்தர முறை அப்படிங்கிறதுல தான் நம்ம ஆணுக்கு செய்யக்கூடிய அந்த வாசக்டமியை கொண்டு வர்றோம். பெண்ணுக்கு டியூபெக்டமின்னு சொல்லுவோம். அந்த டியூபை வெட்டுறதுனால அதுக்கு டியூபெக்டமி. இது வேஸுங்கிறது அந்த விந்தணுக்களை எடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளம். அந்த வேஸை நம்ம கட் பண்ணுறதுனால இது வேசக்டமி. ஸ்ட்ரக்சர் ஒன்று தான். ஆணுக்கான அந்த வேஸ் ஸ்ட்ரக்சரும் பெண்ணுக்கான டியூப் ஸ்ட்ரக்சரும் ஒன்று தான். இரண்டும் ஒரு சிறிய நாளம் மாதிரி தான் இருக்கும். இது இரண்டையும் தான் நாம் கட் பண்ணுறோம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆனால் பெண்ணுக்கு செய்வதில் சற்று சிரமம் இருக்குது. மருத்துவமனையில் அவங்க இன்பேஷண்ட்டாக உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட வேண்டும். அவங்க நோயாளிங்கிறது கிடையாது. ஆனால் நான் புழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை சொல்வதற்காக நான் சொல்கிறேன், இன்பேஷண்ட்டு, உள்நோயாளி அப்படிங்கிறது. மற்றபடி பிள்ளை பேர் என்பதோ குடும்ப கட்டுப்பாடு முறைக்கு வருபவர்களோ
நோயாளிங்கிற சொல்லாடல் அங்கே பயன்படுத்தாமல் இருப்பது தான் சரியான ஒரு முறை. அவங்க வந்து வாடிக்கையாளர், அவங்க கிளையண்ட்டு, அவங்க பயனாளி, அவங்க நோயாளி கிடையாது. ஆக நான் அந்த பழக்கத்தில் இருக்க சொல்லாடலுக்காக உள்நோயாளி இன்பேஷண்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ அப்படி ஒரு இன்பேஷண்ட்டாக அந்த தாய் அனுமதிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு தான் அவரை அறுவை சிகிச்சை அரங்கில் வைத்து மயக்க மருந்து கொடுத்து, சில நேரங்களில் இரத்த நாளங்களிலேயே கைகளில் மயக்க மருந்து கொடுப்பாங்க. சில நேரங்களில் முதுகு தண்டுவடத்தில் கொடுக்கக்கூடிய அந்த மயக்க மருந்தும் கொடுப்பாங்க. ஆக இது இரண்டில் ஏதேனும் ஒன்றை அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதன் பிறகு அறுவை சிகிச்சை அப்படின்னு வரும்பொழுது அந்த டியூப் எங்கே இருக்குது, அந்த நாளம் டியூப் எங்கே இருக்குது அப்படின்னா வயிற்றுக்குள் உள்பகுதியில் இருக்குது, வயிற்றுக்குள் இருக்குது, வயிறினுடைய உள்பகுதியில் இருக்குது. அப்போ வயிற்றுக்கு உள்ளே இருக்கும் பொழுது அப்போ நான் என்ன ஆகுதுன்னா தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய தசைகள் அது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி லேயர் பை லேயராக நான் கட் பண்ணி ஒரு 4-5 லேயரை கட் பண்ணி அதுக்கு பிறகு நான் உள்ளே அந்த வயிறுக்குள்ளே போகிறேன், அப்டாமினல் கேவிட்டிக்குள்ளே நான் உள்ளே போகிறேன். ஸோ நான் அப்படி உள்ளே போய் தான் டியூபை எடுக்க முடியும், டியூபை கட் பண்ண முடியும். கட் பண்ணுற ப்ரொசீஜருங்கிறது ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். ஆனால் நான் இவ்வளோ தூரம் பயணப்பட வேண்டியிருக்கு. ஒரு அறுவை சிகிச்சை அரங்கத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சுருக்கணும், மயக்க மருந்து கொடுத்துருந்துருக்கணும், தோலை கிழிச்சு நான் உள்ளே போயிருந்துருக்கணும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் பெண்ணுக்கு இருக்குது. இப்போ லாப்ரோஸ்கோப்பில் பண்ணுறோம் பெண்களுக்கு. லாப்ரோஸ்கோப்பில் பண்ணாலும் என்னென்னா நான் கத்தி வச்சு இத்தனை லேயரை நான் கிழிச்சு உள்ளே போகலை, லாப்ரோஸ்கோப்பை இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் உள்ளே விட்டு போகிறேன். இருந்தாலும் அதுவும் உங்களுடைய வயிற்றுக்குள்ளே போய் டியூபை கேட்ச் பண்ணி குடும்ப கட்டுப்பாடுங்கிறத செய்யணும். அதாவது அந்த டியூபை நம்ம கட் பண்ணுறோம். அதன் பிறகு அவர் மயக்கத்தில் இருப்பார். மயக்கம் தெளிந்து அவர் வீட்டுக்கு செல்ல ஓரிரு நாட்கள் ஆகலாம். வயிறை கிழிச்சு நம்ம பண்ணுறதுனால அவருக்கு ஓய்வு தேவைப்படலாம். இது எல்லாம் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள். இதுதான் நம்ம புழக்கத்தில் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வாசக்டமி இதுலேருந்து எவ்வளோ மாறுபட்டது அப்படின்னு பார்த்தா, நான் அங்கே பெண்ணுக்கு எப்படி அந்த டியூப் சொன்னேனோ அதே மாதிரியான டியூப் தான் ஆணுக்கும் இருக்குது. அதை நம்ம இங்கே வாஸுங்கிறோம். ஆனால் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா உடலினுடைய வெளிப்புறத்தில் இருக்குது. ஆணினுடைய இனப்பெருக்க உறுப்பு உடலினுடைய வெளிப்புறத்தில் இருக்கும். ஏன்னால் அந்த தட்பவெட்ப நிலையில் இருந்தால் தான் விந்தணுக்களினுடைய உற்பத்தி இருக்கும். பாடி டெம்பரேச்சரை விட குறைவான டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் விந்தணுக்களினுடைய உற்பத்தி இருக்கும். அதனால தான் ஆணுக்கான இனப்பெருக்க உறுப்பு உடலினுடைய வெளிப்புறத்தில் இருக்குது. ஆக அந்த உடலினுடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த வாஸ், தோலுக்கு கீழே அந்த விதைப்பை இருக்கு இல்லையா, அந்த விதைப்பைக்கு மேல் பகுதியில் 2 பக்கமும் வாஸ் இருக்கும். அதை நம்ம எளிதாக நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். நம்ம தொட்டு பார்த்தோம்னாலே அந்த வாஸ் தெரியும். ஏன்னா தோலுக்கு கீழே அந்த வாஸ் 2ம் போகும். ஒவ்வொரு 2 விதைப்பைகள் இருக்குன்னா அந்த 2 இதுலேருந்தும் வாஸ் தனித்தனியாக போகும். அதனுடைய வேலை என்னென்னா விந்த அணுக்களை கொண்டு போகிறது. விந்தை கொண்டு போவதல்ல, விந்த அணுக்களை கொண்டு போகிறது. டெஸ்டிஸில் உருவாகிற விந்தை எடுத்து செல்வது. ஆக அது தோலுக்கு கீழே இருக்குது. நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அந்த வாஸை. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா வாசக்டமியில் நம்ம கண்ணு முன்னாடி அது இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் அது எளிய ஒரு சிகிச்சை முறையாக இருக்குது. இப்போ நம்ம பெண்ணுக்கு செய்யக்கூடியதை அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம். குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை. அது லாப்ரோஸ்கோப்பி எனக்கூடிய நுண்துளை அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் அது அறுவை சிகிச்சைங்கிற சொல்லாடல் தான் பயன்படுத்துவோம். ஆனால் ஆணுக்கு செய்யக்கூடியதுக்கு அறுவை சிகிச்சை அப்படிங்கிற சொல்லாடலையே பயன்படுத்த மாட்டோம். அது சர்ஜரி, வாசக்டமியை சர்ஜரின்னு சொல்ல மாட்டோம். அது ஒரு ப்ரொசீஜர். ஏன்னால் நான் சொன்னேன் இல்லையா, அந்த தோலுக்கு கீழே இப்போ நம்மளுடைய ஆணுடைய அந்த விதைப்பையை நம்ம தொட்டு பிடிச்சி பார்த்தோம்னாலே அந்த தோலுக்கு கீழேயே அந்த வாஸ் போகிறது நம்மளால் பார்க்க முடியும். அந்த கார்ட் லைக் ஸ்ட்ரக்சர் நம்மளால் பார்க்க முடியும். ஆக அந்த தோலை அந்த வாஸை நம்ம கையில் இப்படி 2 விரலுக்கு இடையில் கேட்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தோலை லேசாக இப்படி விலக்கி விட்டால் போதும், வாஸ் நம்ம கையில் இருக்கும்.
அந்த தோலை வந்து லேசாக விலக்கித்தான் விடுறோம். நான் கத்தி அங்கே வைக்க மாட்டேன், ரத்தமும் வராது, தையல் போட வேண்டிய அவசியம் இருக்காது, நான் கிழிக்க மாட்டேன் அந்த இடத்துல. ஸோ தோலை வந்து ரொம்ப லேசாக ஒரு 1 சென்டிமீட்டருக்கும் குறைவான அளவுக்கு லேசாக அப்படி விலக்கினாலே அது விலகிடும். அந்த வேஸ் வந்து நமக்கு தெரியும். அப்போ அதை நாம் பிடிச்சி எப்படி பெண்ணுக்கு நம்ம கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் கட் பண்ணி தையல் போட்டிருப்போம். தையல்னால் அந்த வேஸில் முடிச்சு போட்டிருப்போம். வெளியில் எந்த ஒரு தையலுமே தெரியாது. ஆணுக்கான ப்ரொசீஜருக்கு இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம இவ்வளோ எளிய ஒரு சிகிச்சை முறையாக இருக்கிறதுனால மயக்க மருந்துங்கிறது தேவையில்லை. அறுவை சிகிச்சை அரங்கத்துக்குள்ளே வச்சு தான் செய்வோம். அது எதுக்காக செய்கிறோம்னா, ஒரு கிருமி தொற்று இல்லாத இடமா, ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமா அறுவை சிகிச்சை அரங்கம் இருக்கிறதுனால அங்கே வச்சு செய்கிறோம். மற்ற அறுவை சிகிச்சைகளுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லுவோம். வெறும் வயிற்றில் தான் வந்திருக்கணும்னு சொல்லுவோம். அறுவை சிகிச்சைக்கு முன்னாடியெல்லாம் முதல் நாள் இப்போ அடுத்த நாள் காலையில் பிளான் பண்ணுறோம்னா முதல் நாள் இரவுலேருந்தே அவங்க சாப்பிட மாட்டோம். ஒரு 8 மணி நேரமாவது எதுவுமே சாப்பிடாமல் இருக்க சொல்லுவோம். ஏன்னா மயக்க மருந்து கொடுப்போம், புறையேறக்கூடாது அப்படின்னு. இதில் எல்லாம் அப்படி இல்லை. பேஷண்ட் சாப்பிட்டு வந்திருக்காருன்னா கூட செய்வோம். இப்போ நாம் ஓபியில் உட்காந்துட்ருக்குறோம், 11 மணிக்கு ஒரு கிளையண்ட் நம்மக்கிட்ட வர்றாரு, நான் வாசக்டமிக்காக வந்திருக்கேன் மேடம் அப்படின்னா, நீ நாளைக்கு வான்னு சொல்ல போகிறது கிடையாது. சரி வந்திருக்கீங்களா, உடனே பண்ணுறோம் வாங்க, உடனே பண்ணி கொடுத்துருவோம். ஆக எந்த ஒரு நடைமுறை சிக்கலும் அதில் இல்லை. உடனடியாக பண்ணலாம், மயக்க மருந்து கொடுக்க போகிறதில்ல. அது முடிந்த பிறகும் அன்றைக்கே அவர் அப்போவே வீட்டுக்கு போகலாம். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்சர்வேஷனில் வச்சுருப்போம். அவ்வளோதான். அவருக்கு எதுவும் தொந்தரவு இருக்கா அப்படிங்கிறத அவர் சொல்லட்டும் அப்படிங்கிறதுக்காக. வென்ஃப்ளான் கூட போட தேவையில்லை. யூஸ்வலாக ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஒரு சர்ஜரி அப்படின்னா கையில் அந்த வென்ஃப்ளான் போடுவாங்க. அது வழியாக தான் மருந்து ட்ரிப்பு எல்லாம் போடுவாங்க. அதில் அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே இருக்காது. ஆக இவ்வளோ ஒரு எளிய ஒரு சிகிச்சை முறை இருந்தாலும் பெண்கள் தான் அதிகமாக செஞ்சுக்கிறாங்க. அப்போ 1000 பெண்ணுக்கு ஒரு ஆண் தான் நம்ம செய்கிறது மாதிரி வருது. வர்றாங்க, ஒரு சில ஆண்கள் முன் வர்றாங்க, செய்யறதுக்கு முன் வருவாங்க. தன்னுடைய மனைவிக்கு இருதய நோய் இருக்குது, தன்னுடைய மனைவிக்கு மூளை சம்மந்தப்பட்ட நோய் இருக்குது, அவருக்கு ஒரு நிரந்தர கருத்தடை முறை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மருத்துவர், அதனால் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வரக்கூடிய எவ்வளவோ ஆண்களை இப்போ நான் பார்க்குறேன். ஆனால் அது மிக மிக குறைவாக இருக்குது. 1000ல் 1 இருக்குது. ஏன் அதில் இவ்வளவு சிக்கல் இருக்குது, ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இயல்பாக ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தவறான புரிதல் தான் அந்த இடத்துல. அதாவது முன்ன வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண் வந்து வேலைக்கு போகக்கூடியவராக இருப்பார், பொருள் ஈட்டக்கூடியவராக இருப்பார். பெண்ணுக்கு அந்த இது இல்லை, பொருள் ஈட்டக்கூடிய வேலை இல்லை. ஆனால் வீட்டில் அவங்களுக்கு வேலை இருக்கத்தான் செய்யும். ஆனால் வீட்டு வேலையை தான் நம்ம வேலையாகவே எடுத்துக்கிறது இல்லையே. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வேலைக்கு போகிற ஆள் மேடம், மனைவி சும்மா தான் இருக்கா. அந்த அம்மா வீட்டில் வேலை செய்வாங்க, அது வேறு விஷயம். ஆனால் மனைவி சும்மா இருக்கா, அதனால் அவள் பண்ணிக்கட்டும், நான் வெளியில் வேலைக்கு போகணும் அப்படின்வாங்க. இது ஒரு காரணமாக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் உண்மையான காரணங்கள் அல்ல. ஏன்னா அதான் வந்துட்டு அன்றைக்கே போயிடலாமே, அதை நான் புரிய வைக்கிறோமே, அதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோமே. ஆக எங்கே சிக்கல் எழுது அப்படின்னா, ஒரு தவறான மூட நம்பிக்கை என்ன அப்படின்னா, வாசக்டமி செய்தால் அதன் பிறகு இல்லற வாழ்வில் இருக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பெரும்பாலான ஆண்களிடம் இருக்குது. 99% ஆண்களிடமும் இந்த சந்தேகம் இருக்குது. நம்ம வாசக்டமின்னு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கடுத்து நான் தாம்பத்திய வாழ்க்கைக்கு தகுதியற்றவனாகி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறானது அப்படிங்கிறது என்னைக்கு புரிய வருதோ அன்னைக்கு ஆண்களாகவே முன் வந்து இந்த சிகிச்சை முறைக்கு வந்துடுவாங்க. வாசக்டமி செய்கிறதுனால எந்த ஒரு விதத்திலும் இதற்கு முன்பு நீங்கள் இருந்த தாம்பத்திய வாழ்க்கையில் எவ்விதமான மாறுபாடும் வாசக்டமிக்கு பிறகு ஏற்பட போவது இல்லை. எந்த வகையிலும் ஏற்பட போகிறது இல்லை. வாசை நம்ம கட் பண்ணுறதுனால உங்களுடைய தாம்பத்திய உறவில் எந்த வகையான சிக்கலும் ஏற்பட போவதில்லை. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய விந்து அணுக்கள் இருக்காது, அவ்வளவுதான். நம்ம செமன்னு சொல்லக்கூடியது வேறு, ஸ்பெர்முங்கிறது வேறு. ஸ்பெர்முங்கிறது தான் விந்து அணு. அப்போ விந்து இருக்கும்,
இப்போ ஒரு முறை கலவியில் ஈடுபடும் பொழுது எவ்வளவு விந்து வெளிவருதோ அதே அளவுக்கான விந்து வாசக்டமி செய்த பிறகும் வரும். இப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 4 மில்லி வெளிவந்துச்சு அப்படின்னா வாசக்டமி செஞ்ச பிறகு 4 மில்லி கட்டாயம் வெளியில் வரும். ஆனால் அதை பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது அதில் விந்து அணுக்கள் மட்டும்தான் இருக்காது. ஏன்னா நான் எதை கட் பண்ணுறேன்னா விந்து அணுக்கள் பயணிக்கக்கூடிய அந்த வேசம் மட்டும்தான் நான் கட் பண்ணுறேன். வேறு எதையுமே நான் எந்த ஒரு நரம்பையும் நான் கட் பண்ணலை, எந்த உணர்ச்சியையும் அங்கே நான் நடக்க போகிறது கிடையாது, எதுவுமே அங்கே துண்டிக்கப்பட போகிறது கிடையாது. ஆக அந்த வெளிப்படக்கூடிய விந்து இதற்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே அளவு எவ்வித மாற்றமுமே இருக்காது. அதே மாதிரி தான் வாசக்டமிக்கு பிறகும் இருக்கும். முன்பு இருந்த அதே ஈடுபாட்டோடு வாசக்டமிக்கு பிறகும் தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்க முடியும். குழந்தை பேருங்கிறது மட்டும்தான் இருக்காது. ஏன்னா விந்தணுக்கள் பயணிக்கக்கூடிய டியூபை தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். விந்து பயணிக்கக்கூடியதல்ல, விந்து அணுக்கள் பயணிக்கக்கூடிய டியூப். அந்த அணு மட்டும்தான், விந்தணு மட்டும்தான் இருக்காது. மற்ற எல்லா விஷயங்களும் இருக்கும். விந்துங்கிறது ஒரு காம்பவுண்டு ஸ்ட்ரக்சர், அது ஒரு காம்பவுண்டான ஒரு விஷயம். அதில் நிறைய விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்கும். அதில் ஒன்று விந்தணுக்கள். அந்த விந்தணுக்கள் மட்டும்தான் இருக்கார். இப்போ விந்துங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 10 விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குன்னா 10ல் 1 விந்தணுக்களை மட்டும்தான் நான் அந்த இடத்துல துண்டிக்கிறேன். மிச்சம் 9 விஷயங்கள் அதில் இருக்கத்தான் போகுது. ஆக முன்பு இருந்த அதே அளவுக்கான விந்து வெளிப்படும், அணுக்கள் மட்டும்தான் இருக்காது. அணுக்கள் இல்லாததுனால பிள்ளை பேருங்கிறது இருக்காது. இந்த ஒரு விஷயந்தான். ஆக இதில் புரிதலை ஆண்கள் ஏற்படுத்தி கொண்டால் எந்த ஒரு ஆணும் நிச்சயமாக பெண்ணுக்கான குடும்ப கட்டுப்பாட்டு முறைக்கு போக மாட்டாங்க. இந்த புரிதல் இல்லாததுனால தான் ஒருவேளை இப்படி நாம் செஞ்சிட்டோம்னா நமக்கு தாம்பத்திய வாழ்க்கை இல்லாது போயிடுமோ, இதனால் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்படுமோ, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுமோ, இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கைகள் இருக்குது. இந்த மூட நம்பிக்கைகள்லேருந்து ஆண்கள் வெளிவரும்போது அந்த அறிவியலை புரிந்து கொண்டு வெளிவரும் பொழுது நிச்சயம் தாமாக முன் வாசக்டமிக்கு வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆக இது ஒரு எளிய சிகிச்சை முறை. அன்னைக்கே மருத்துவமனைக்கு வரலாம், அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பெண்ணுக்கு செய்யும்போது இன்பேஷண்ட்டாக நம்ம பண்ணுவோம். இது ஓபி ப்ரொசீஜர், அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட். வருவீங்க, வாசக்டமி செஞ்சுக்குவீங்க, அன்னைக்கே போயிடலாம் வீட்டுக்கு. நான் கத்தி வைக்க போகிறதில்ல, ரத்தம் வைக்க போகிறதில்ல, எதுவும் அங்கே பேண்டேஜ் கிண்டேஜ் எதுவும் கட்ட போகிறது கிடையாது, ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறது கிடையாது, தைக்க போகிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. வர்றீங்க, ப்ரொசீஜரை முடிக்கிறீங்க, போகிறீங்க. ஆனால் பலன் என்ன? ரெண்டினுடைய பலனும் ஒன்று தான். பெண்ணுக்கு செய்தாலும் அதே பலன் தான், ஆணுக்கு செய்தாலும் அதே பலன் தான். ஆனால் ஆணுக்கு செய்யும் பொழுது இவ்வளவு எளிமையான ஒரு விஷயமா இருக்குது. பெண்ணுக்கு செய்யும் பொழுது இவ்வளவு சிக்கல்களை தாண்டி நாம் செய்ய வேண்டியிருக்கு. ஆக இதில் எது சிறந்தது, எது நமக்கானது, எது அந்த குடும்பத்திற்கு ஏற்றது அப்படிங்கிறத அந்த தம்பதியினர் முடிவு செய்யணும். யாரையும் ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல, புரிதலைத்தான் நம்ம ஏற்படுத்துகிறோம். யாரையும் ஃபோர்ஸ் பண்ண கட்டாயப்படுத்துறது கிடையாது. இதைத்தான் செய்யணும்னு கட்டாயப்படுத்துறது கிடையாது. ஆனால் அந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதனால் அந்த புரிதலை நாம் ஏற்படுத்திக்கிறோம். இதில் மாற்றம் நிச்சயம் வரும். ஏன்னால் வாசக்டமிங்கிறது ஒரு எளிய முறை அப்படிங்கிறத ஆண்களே புரிந்து கொண்டு தாமாக முன் வருவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது குறித்து நிறைய கலந்துரையாடல்களை ஆண்களுக்கு மத்தியில் கொண்டு போகணும். ஒருவருக்கு இதை குறித்த முழு புரிதல் இருக்குன்னால் அவர் இது குறித்து மற்றவர்களிடமும் கொண்டு போகணும். வாசக்டமி செய்து கொண்ட ஒரு நபர் நான் வாசக்டமி செய்து கொண்டேன் அப்படிங்கிறத வெளியில் சொல்கிறதுக்கே தயங்குறார். கிண்டல் பண்ணுவாங்களோ அது. ஆனால் அதை முழுசாக சொல்லக்கூடிய நண்பர்களும் இருக்கிறாங்க. இப்போ 100 பேர் செஞ்சுக்கிறாங்கன்னா அதில் ஒரு 20 பேர் சொல்கிறாங்க நான் வாசக்டமி செஞ்சுக்கிட்டேன்னு. ஒரு 80 பேர் அதை சொல்கிறது கூட தயங்குறாங்க, துணிஞ்சு வர்றாங்க செய்கிறதுக்கு. இதெல்லாம் புரியுது, நான் இதெல்லாம் அறிந்து தான் நான் வர்றேன் அப்படின்னு வர்றாங்க. ஆனால் அந்த சோஷியல் ஸ்டிக்மாங்கிறோம்ல,
அந்த சோஷியல் ஸ்டிக்மாக்குள்ளே மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இதை வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் வருது. இதை சொன்னால் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களோ, ஒரு கேலிக்கு உள்ளாக்கப்படுவோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. நீங்கள் அதிகமாக இது குறித்து பேசணும். வாசக்டமி செய்து கொண்டவர்கள், இப்போ நான் ஒரு மருத்துவராக, மகப்பேறு மருத்துவராக நான் சொல்வதை காட்டிலும், வாசக்டமி செய்து கொண்டவர்கள் இது குறித்து அதிகமாக வெளியில் பேசக்கூடிய ஒரு நிலை என்னைக்கு வருதோ அன்னைக்கு நிச்சயம் இதற்கான வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. மருத்துவர் ரொம்ப அழகாக ஆண்கள் கருத்தடை பண்ணால் அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பெண்களுக்கு எவ்வளோ உடல் இது இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றத ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் விளக்கப்படுத்துனாங்க. அதுக்காக டாக்டர் அனுரத்னா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.